பொங்கல் லீவுக்காக வீட்டுக்கு வந்திருந்தோம்ங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம ஊர்ல மழையே இல்லைங்க அப்படின்ட்டு. மிளகாய் செடிலாம் வாடி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம குளத்துல உள்ள தண்ணியவே அடிப்போம். இன்னைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம குளத்துல மோட்டர் செட் பண்ணிட்டு மோட்டர் மூலமா நம்ம வயலுக்கு இடமாற்றம் தண்ணி பண்ணியாச்சுங்க. ஒரு வழியா இப்படியே பாய்ச்சி இருக்கும்போது செம்ம வெயிலுங்க. வீட்டுல இருந்து மதிய சாப்பாடு வந்துருச்சுங்க. நம்ம சாப்பிட உட்காந்தாச்சுங்க. சாப்பாடை ஃபுல் கட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. வேலை இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்களே தண்ணி பாய்ச்சின சைட்லாம் மிளகாய் செடிகளை பார்த்து அழகா இருந்துச்சுங்க. காய்கள் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு காயை பத்தி தாங்க சொல்ல போறேன். இந்த காய் பேர் பாத்தீங்கன்னா அதலக்காய்ங்க. தென் மாவட்ட சைடு தாங்க விளையும். விருதுநகர், ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை, கோயில்பட்டி இந்த பகுதிகளில் தாங்க அதிகமா விளையும். இந்த காய் கேன்சரே சரி பண்ணுவாங்க. எங்க வயல்களிலே இந்த செடிகள்லாம் போட்டிருக்காங்க. மிளகாய்க்கு ஒரு வழியா தண்ணிலாம் பாய்ச்சி முடிச்சாச்சுங்க. என்னடா இவன் ஒரு காய் சாப்பிட்டுட்டு இருக்கானே என்னன்னு பாக்குறீங்களா? பச்சை மிளகா தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு பச்சை மிளகானா ரொம்ப பிடிக்குங்க. எங்க வயல்களே அதுவும் ஃப்ரெஷ்ஷா வச்ச பச்சை மிளகாங்க. நம்ம வயல்ல தண்ணி பாய்ச்சின பிறகு வேஸ்டா உள்ள தண்ணிகள்லாம் ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி திரும்ப குளத்திலே வந்து விட்டாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம லீவுக்கு வந்தோடனே முடிச்சு வச்சுட்டு போயாச்சுன்னா நெக்ஸ்ட் அப்பா அம்மா ஃப்ரீ ஆயிடுவாங்க. அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு விவசாயம்லாம் முடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வேலையை சந்திப்போம். பை பாய்.